பெஞ்சல் புயல் எதிரொலியாக நேற்று இரவு முதல் சென்னையில் பலத்த மழை பெய்து வருவதன் எதிரொலியாக சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகம் எதிரே கனமழையால் சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விடிய விடிய கனமழை பெய்து வருவதால் சென்னையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீரானது தேங்கியிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த சாலை பகுதிகளிலும் டிஜிபி அலுவலகம் எதிரேவும் குளம் போல மழைநீர் தேங்கியிருப்பதால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னையில காலை முதலே பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழையானது பெய்து வருகிறது. தரை காற்றுடன் கூடிய சூறை காற்று தற்பொழுது அடித்து வரக்கூடிய நிலையில காற்றுடன் சேர்ந்து மழையானது பெய்து வருகிறது. அதன் அடிப்படையில சென்னை கடற்கரை சாலை முழுவதுமே மழைநீர் தேக்கம் என்பது தொடர்ந்து காணப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் குறிப்பா அந்த சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகம் முன்பு மழைநீர் தேக்கம் என்பது காணப்பட்டு வருகிறது. குறிப்பா அந்த காற்றின் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு தடுப்புகளானது சாலைகளிலேயே விழுந்து கிடக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து காற்றின் வேகமான காரணமாக பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வரக்கூடிய காரணமாக இந்த டிஜிபி அலுவலகம் முன்பு மழைநீர் தேக்கம் என்பது தொடர்ந்து காணப்பட்டு வருகிறது. இந்த மாநகராட்சி ஊழியர்கள் அவ்வப்போது அந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்தி வந்தாலும் கூட காற்றின் காரணமா பொதுமக்கள் நடக்கவே முடியாத ஒரு சூழல் காணப்பட்டு வருவதன் காரணமாக அந்த மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையிலும் சற்று சுணக்கம் ஏற்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியா நீங்க பார்க்கறது டிஜிபி ஆபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைநீர் தேக்கம் என்பது தொடர்ந்து காணப்பட்டு வருகிறது. இதே போன்று பல்வேறு குறுகலான பகுதிகளிலும் மழைநீர் தேக்கம் தொடர்ந்து காணப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த பகுதியிலும் மழைநீர் தேக்கம் காணப்படுவதால மக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.